அப்படி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. எளிமையின் உச்சம். அத ஸ்டேஜில இப்போ கூட அடிக்கடி அவருடைய இறக்கும் தருவாயில கூட அடிக்கடி அந்த டயலாக் தான் போட்டு காமிக்கிறாங்க. "காசு என்னடா காசு, பெரிய காசு. செத்தா கூட அருணாக்கொடி அறுத்துக்கிட்டு தான்டா உள்ள போறேன். நான் வந்தா ஒரு வேளை சோறு போட மாட்டீங்களா எனக்கு? ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட்டேன்னா போதும், எனக்கு அது போதும். எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பொண்டாட்டிக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டீங்களா?" அப்படின்னு பணக்காச வந்து துச்சமா மதிக்கிறவரு. இல்லைன்ற வார்த்தையே வராது. எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரு, எத்தனை புரொடியூசர ஆள வச்சிருக்காரு. எத்தனையோ புரொடியூசருக்கு வந்து லைஃப் குடுத்துருக்காரு. எத்தனையோ பேத்த அறிமுகப்படுத்தியிருக்காரு. இல்லைன்ற ஒரு ஆஃபீஸுக்கு போய் பசின்னு வந்தவங்களுக்கு ஏன்னா வாழ்க்கையில போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து சாப்பாடு மட்டும்தான். மத்த வாழ்க்கையில எதையுமே நம்ம போதும்னு சொல்ல போறதே கிடையாது. ஒரு ஜான் வயிறு தான். அத வந்து தான் ஆஃபீஸுக்கு வர்றவங்க யாராக இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ற வயிறு நிறைஞ்சு, மனசு நிறைஞ்சு போகணும். அந்த நிறைஞ்ச மனசுக்கு சொந்தக்காரர்னா அது கேப்டன். அந்த வகையில என்னைய ரொம்ப அட்மையர் பண்ணவரு.